இலவு காத்த கிளியாம் அண்ணாமலை, வடிவேலு பாணியில் கலாய்த்த ஜெயக்குமார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துள் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. பின்னர் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதிமுக அலுவலகம் இருக்கும் பகுதி முழுவதும் கட்சி தொண்டர்கள் கூட்டம் நிறைந்திருந்தது. கட்சி அலுவலகத்திற்கு வெளியில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு பின்னர் தொண்டர்களுக்கு உணவு வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்பது போல இன்றும் என்றும் மக்கள் மனதில் இருப்பவர் எம்ஜிஆர். 1967 வெற்றி பெற்ற அண்ணாவை வாழ்த்தச் சென்றவர்களிடம் இதற்கு பரங்கிமலை தொகுதிக்கு சொந்தக்காரரான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம் என்று தெரிவித்தார். அண்ணாவின் கொள்கை லட்சியங்களை பின்பற்றி அண்ணாவிற்கு அடுத்தபடியாக திரைப்படங்களில் கழக கொடியை எல்லாம் காட்டி பட்டி தொட்டியெல்லாம் பரப்பி திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய செயல்பட்டவர் எம்ஜிஆர். 1972ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து பிரிந்து பல அடக்குமுறைகளை கடந்து திமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் மாபெரும் வெற்றி பெற்றார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததே திமுக என்ற தீய சக்தியில் இருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் என்றுதான். திரைப்பட துறையிலும் அரசியல் துறையிலும் பன்முக திறமை கொண்டவர். முடிசூடா மன்னனாக இன்றும் பட்டி தொட்டியெல்லாம் வாழ்ந்து வரும் மாபெரும் இமாலய புகழ் பெற்ற தலைவர். எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. சமுதாயத்தை சீரழிக்கும் கருத்துக்கள், பணம் மட்டும் போதும், சமூகம் சீரழிந்தால் பரவாயில்லை என்ற வகையில் நடிகர்கள் நடிக்கும் நிலையில் மக்களுக்கு சிறந்த கருத்துக்களை அளிப்பேன் என்று 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் எம்ஜிஆர். இன்றும் தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலக அளவில் அனைவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் கழகம் 1000 ஆண்டுகள் ஆனாலும் 1000ல் ஒருவனாக எம்ஜிஆர் திகழ்வார் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தது குறித்த கேள்விக்கு, எம்ஜிஆர் உலக அளவில் போற்றப்படும் மாபெரும் தலைவர், அவருக்கு அனைவரும் வாழ்த்து தெரிவிப்பார்கள், அதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பதிலளித்தார். மேலும் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு விருப்பப்படுபவர்கள் போகலாம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சாதி மதம் கடந்தது, ராமர் கோவிலுக்கு நான் செல்லவில்லை, என்னை பொறுத்தவரை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான், இறைவன் எங்கும் இருக்கிறான். ஜனவரி 22ஆம் தேதியை அரசியல் நிகழ்வாக மாற்றியுள்ளார்களா என்பது குறித்து சிறந்த நீதிபதிகளான மக்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றார். ஜல்லிக்கட்டை ஜனாதன திருவிழா என்று நிதியமைச்சர் தெரிவித்தது குறித்த கேள்விக்கு, தமிழர்களின் வீரத்தின் அடையாளம் ஜல்லிக்கட்டு என்றார். துக்ளக் நிகழ்ச்சியில் குருமூர்த்தி தமிழக முதலமைச்சராக அண்ணாமலை வர வேண்டும் என்று ரஜினிகாந்த் விரும்பியதாக தெரிவித்தது குறித்த கேள்விக்கு, இது ஒரு அறையில் பேசிய விஷயம், ரஜினிகாந்த் சபையில் தெரிவிக்கட்டும், நான் பதில் சொல்கிறேன். தமிழகத்திற்கு முதலமைச்சராவது என்பது இலவு காத்த கிளி போல என்று கூறினார்.